இந்த சம்மில் எலக்ட்ரிக் ஃபீல்டு பிட்வீன் த பிளேட்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ 1.2 into 10 to the power 4 இது 10 to the power 4 Newton per coulomb. ஸோ வாட் டிஃப்ளெக்ஷன் would an electron experience அப்படின்னா அது எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் if it enters right angles to the field. ஸோ ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அது 90 டிகிரியில் என்ட்ரு ஆகும். வித் கைனெட்டிக் எனர்ஜி 2 கிலோ எலக்ட்ரான் வோல்ட். த லென்த் ஆஃப் த அசம்பிளி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.5. ஸோ இப்போ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிக்சராக ட்ரா பண்ணோம்னா, ஸோ இது எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் இந்த டைரக்ஷனில் எடுத்துக்கிறேன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்னது, பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் அண்ட் இட் எண்ட்ஸ் அட் நெகட்டிவ். கரெக்டாக? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கிறதுனால எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுது, தே என்டர் 90 டிகிரி. அப்போ நான் இது எலக்ட்ரான் டைரக்ஷனாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் நமக்கு நல்லா தெரியும், எலக்ட்ரான் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபோர்ஸ் in the opposite direction. கரெக்டா? இந்த டைரக்ஷன் ஆப்போசிட் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. எப்பவுமே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு டைரக்ஷன் இருந்தால் அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து எலக்ட்ரான் மூவ் ஆகும், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நமக்கு டவுன்வர்ட்ஸ் இருக்குது, எலக்ட்ரான் இங்கே இருக்குது. அப்போ எலக்ட்ரான் வந்து டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் தான் மூவ் ஆகும். கரெக்டாக? இந்த லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.5 சென்டிமீட்டர். அது 1.5 into 10 to the power -2 மீட்டர். ஸோ எலக்ட்ரான் இப்படி வரும்போது என்ன ஆகும், சின்ஸ் இட் ஹேஸ் டு ட்ராவல் ஆப்போசிட் டு த இது ஆகிறதுனால இது இப்படி டிஃப்ளெக்ட் ஆகும். ஒரே அடி ஆகாது, பட் இப்படியே டிஃப்ளெக்ட் ஆகி இப்படி போகும் இது வரைக்கும். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஒரிஜினல் பாத்தில் இருந்து, இப்போ ஒரிஜினலாக எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் இல்லைன்னா இது இப்படியே நேராக இப்படி போயிருக்கும், டாட்டர் லைன்ஸ் வழியாக ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறதுனால இது வந்து டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. எவ்வளோ தூரம் டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, ஒய் ஆக்சஸ்ங்கிறதுனால நான் ஒய்ங்கிறத எடுத்துக்கிறேன் நான். சரியா? இந்த ஒய் அளவுக்கு நமக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு என்ன தெரியும், எலக்ட்ரான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது, எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதுன்னா எல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும். கரெக்டாக? இப்போ கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்துருக்கனால நம்ம ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாமா, ஃபஸ்ட்டு half mu², இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி. கரெக்டாக? என்டர்ஸ் வித் கைனெட்டிக் எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னது, 2000 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே. ஸோ நமக்கு இப்போ என்ன கிடைக்கும், இப்போ u வந்து வேணும்னா 2000 into E, 4000 into E divided by m. ஸோ u வந்து நான் வந்து u² இல்லையா இது, ஸோ 4000 E by m. கரெக்டா? இப்போ எனக்கு வந்து எல்லுங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ் வந்து என்னது, ஸ்பீட் இன்டூ டைம் டேக்கன். கரெக்டா? ஸோ இப்போ இதை வச்சு தான் நான் இது பண்ண போகிறேன். அப்போ டைம் டேக்கன் டு கிராஸ் அ ஃபீல்டு என்ன நான் கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு என்ன வேணும், ரெண்டு. ஏன்னா இங்கே வந்து எலக்ட்ரான் நீங்கள் பாருங்கள், டைரக்ஷன் இப்படி போயிட்டுருக்கு எலக்ட்ரானுக்கு. அப்போ எக்ஸ் காம்பனண்ட்டும் இருக்குது, ஒய் காம்பனண்ட்டும் இருக்குது. அப்போ நான் ரெண்டு காம்பனண்ட்டை பிரிப்பேன். ஆக்சலரேஷன் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவை. ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணணும்னா ஆக்சலரேஷன் வேணும். அப்போ ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் என்னது, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் எந்த ஃபீல்டுமே இல்லை. ஒய் ஆக்சிஸில் தான் என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் பண்ணுது. ஸோ அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0. ஸோ அப்போ ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் 0. ஆக்சலரேஷன் அலாங் ஒய் ஆக்சிஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், நமக்கு ஃபோர்ஸ் வந்து என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு விதமாக இருக்குது. ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னப்பா, எலக்ட்ரான் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், Q into E. எலக்ட்ரானுடைய சார்ஜ் வந்து மைனஸ் சைன் ரெப்ரசன்ஸ் இட் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் இன் த டைரக்ஷன் ஆப்போசிட் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு மைனஸ் EE. சரியா? இதுதான் வந்து ஃபோர்ஸு. நான் எதுக்காக இங்கே Q, இது வந்து F. சாரி. அப்போ இதுதான் ஃபோர்ஸு. ஆக்சலரேஷன் என்னது, ஃபோர்ஸ் பை மாஸ். கரெக்டாக? அப்போ வந்து இது என்னது, மைனஸ் EE by m. இங்கே நெகட்டிவ் சைனுங்கிறது உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து டைரக்ஷனை மட்டும்தான் குறிக்குது. சரியா? ஸோ இங்கே வந்து என்னது நமக்கு, இப்போ L ஈக்குவல் டு UT கண்டுபிடிச்சிட்டோம், ஒய் வேல்யூ நமக்கு வேணும். அப்போ ஒய் வந்து என்ன வரும் நமக்கு, ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்னது, S ஈக்குவல் டு UT ப்ளஸ் ½ AT². எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்சலரேஷனே கிடையாது, அதனால வந்து நான் எக்ஸ் ஆக்சிஸுக்கு என்ன போட்டுக்கலாம், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு SXL வில் பி ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஸ்பீட் என்னது U அண்ட் டைம் வந்து T. இது ஈக்குவேஷன் 1. ஒய் ஆக்சிஸுக்கு என்ன பண்ணலாம், UY AY. கரெக்டா? ஸோ பட் UY இனிஷியலாக என்னது 0 இல்லையா, எலக்ட்ரான் என்டர்ஸ் இன் எ டைரக்ஷன் perpendicular to that. இங்கே UX காம்பனண்ட் தான் U, UY காம்பனண்ட் என்னது 0. அப்போ SY ஈக்குவல் டு ½ AY T².
அப்போ எஸ்ஒய் என்ன வரும் உங்களுக்கு? எஸ்ஒய்யை நான் ஒய்ன்னு எடுத்திருக்கேன். அலாங் ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு? ஒய். அப்போ அது என்னது? ஹாஃப் ஏஒய் என்னப்பா? மேக்னிடியூட் மட்டும்தான் எடுக்கிறோம். இஇ பை எம் ஓகே இன்டூ டி ஸ்கொயர். கரெக்டா? ஸோ இந்த டி ஸ்கொயர் என்னது எனக்கு? இங்கே எஸ்எக்ஸுக்குள்ளே போனேன்னா அண்ட் எஸ்எக்ஸ் ஈக்குவல் டு வாட்? யூ இன்டூ டி. கரெக்டா? எஸ்எக்ஸ் எவ்வளவு? அலாங் த லென்த் ஹரிசானல் டைரக்ஷனில் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கு? எல். அப்போ எல் ஈக்குவல் டு யூ இன்டூ டி. டி வேல்யூ என்னது? எல் பை யூ. இது எல்லாமே இப்போ நமக்கு தெரியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஒய் ஈக்குவல் டு ஹாஃப் இன்டூ இஇ பை எம் டி ஸ்கொயருக்கு பதிலாக எல் ஸ்கொயர் பை யூ ஸ்கொயர்னு எழுதுவேன். சரியா? இப்போ யூ ஸ்கொயர் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ ஹாஃப் இஇ பை எம் யூ ஸ்கொயர் வேல்யூ என்னது? எல் ஸ்கொயர் அதே எழுதிட்டு 4000 இ இன்ட்டு இங்கே வந்து எம் வந்து மேலே போயிடும். சரியா? இப்போ எல்லா வேல்யூயும் அவங்க கொடுத்துருக்காங்களா? சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் நம்ம இது. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்? இங்கே வந்து இதை ஏதாவது எம் கேன்சல் ஆகும், இஇ கேன்சல் ஆகுது. அப்போ இஎல் ஸ்கொயர் பை 8000. ஸோ இ வந்து என்னது? 1.2 இன்ட்டு 10 to the power 4. எல் வந்து 1.5 இன்ட்டு 10 to the power -2 the whole square divided by 8000. ஸோ டிஃப்ளெக்ஷன் நீங்கள் வந்து கேல்குலேஷன் கரெக்டாக பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.375 இன்ட்டு 10 to the power -4 மீட்டர் வரணும்.